காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் வந்து டிபியில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோட்டோ எல்லாமே எடுத்து விஜய் வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் கிட்ட அப்பளம் கொடுத்து ஏமாற்றி வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துடுறாங்க. அதனால் விஜய் வந்து சந்தோஷமாக வந்து காவேரிக்காக போஸ்ட் கொடுத்து எல்லாமே பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் வந்து அவங்க தங்கச்சிங்க 2 பேருமே வந்து காவேரியோட தங்கச்சிங்க 2 பேருமே வீட்டுக்கு வர வைக்கிறாரு. 2 பேருமே ஜாலியாக வந்து விளையாடுறாங்க. அப்போ செஸ் விளையாடுறாங்க. தாத்தா வந்து சந்தோஷமாக அவங்க கூட வந்து பார்த்துட்ருக்காரு. காவேரி வந்து விஜய் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரே அமக்கலை பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த ராகினி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இவங்க என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, காவேரி வீடும் வந்து அதே மாதிரி விஜய் வீடும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இதை விடவே கூடாது, அப்பா கிட்ட சொல்லி இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து செமையாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராகினி வந்து அவங்க அப்பா போய் பார்க்குறாங்க. அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து கவலைப்படாதம்மா, இப்படியாவது கூடிய சீக்கிரம் ஏதாவது திட்டம் போட்டு அவங்களெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ வீட்லேயே வந்து பிரச்சனை பண்ணியிருந்தா வேலைக்கு ஆகாதுமா, நீ வந்து ஆஃபீஸ்க்கு போ, ஆஃபீஸ் போய் உன்னோட கெத்தை காட்டு, நீ தான் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்து எல்லாமாவும் இருக்கணும். அதே மாதிரி உன் வீட்டுக்காரர் தான் அஜய் தான் வந்து அங்கே எம்டியாக இருக்கணும், இவங்க 2 பேர் இருக்கவே கூடாதாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு அப்படின்னு. இல்லைப்பா ஆஃபீஸ்க்கு போகலான்னு பார்த்தா அந்த விஜய் வந்து ஓவராக பண்ணுறான்ப்பா, ஆஃபீஸ்க்கு வந்து அஜய் வரக்கூடாதுன்னு சொல்கிறான். அவன் யாருமா வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, எப்படி அதெல்லாம் சொல்லுவான் அவன், இதை நீ பேசி விடாதம்மா அப்படின்றாரு. உங்களுக்கும் அந்த வீட்டில் எல்லா ரைட்ஸும் இருக்குது, எல்லாம் வந்து பெரியவரை சொல்லணும், அவர் தான் சரியில்லை அப்படின்னு. ஆமாப்பா, அவர் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு அவங்களுக்கு, அவர் தான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்ல, இப்படி பண்ணிகிட்ருக்காரு, இதை பற்றி பேசணும்ப்பா வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கெலாம் ஒரு முடிவு கட்டுறேம்மா நான், அவங்க மாமனார்கிட்ட சொல்லி இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்கப்பா நீங்கள் மாமா பார்த்தீங்களா எப்படி இருக்காரு அப்படின்னோடனே, எங்கம்மா பார்க்குறது, அவரை பார்க்க முடியல, ஆனால் பேசணும், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, அவரும் நானும் சேர்ந்து இந்த விஷயத்துக்கெலாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. சரிங்கப்பா கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் எப்படியாவது வீட்டுக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க ராகினி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ராகினி வராங்க. வர வழியிலே வந்து நிறைய போஸ்ட் அடித்து ஓட்டிருக்கு. பார்த்தா வந்து அப்பளத்தை கையில் வச்சுட்டு இருக்கும்போது விஜய் வந்து இருக்காரு. அதெல்லாம் பார்த்து ராகினி சிரிக்கிறாங்க. உடனே இதை பற்றி அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட சொல்கிறாங்க. பசுபதி நம்ம மறுக்கிறார். நிஜமாவாமா? ஆமாப்பா, எங்கள் வீட்டு வாசலே போஸ்ட் வச்சு ஓட்டியிருக்காங்கன்னா பார்த்துக்குங்க, இந்த விஜய் என்னப்பா கிறுக்கா பிடிச்சிருக்கு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. கண்டிப்பாக இது விஜயோட வேலையாக இருக்காதுமா, காவேரியோட வேலையாக தான் இருக்கும், விஜய்க்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம்மா, கண்டிப்பாக வந்து காவேரி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பா, அதனால் இதை ஊதி பெருசாக்கணும், காவேரி மேலே விஜய்க்கு வந்து பிரச்சனை வரணும் அவங்க 2 பேருக்குள்ளே, அதுக்கு அப்பா நல்ல ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நீ கவலைப்படாதன்னு. நீ நிஜமா அப்பா? ஆமாம், நீ சைலண்ட்டாக இருக்குது, நடக்க வேண்டியது அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டார். பசுபதி வந்து சும்மா இல்லாமல் வந்து இந்த மாதிரி விஜய் அப்பளம் கையில் வச்சுருக்க போஸ்டர் வந்து எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுறாரு. அதில் சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே பரவுது. இதெல்லாம் பார்த்து வந்து எல்லாருமே வந்து கேட்குறாங்க, விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு, இதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாரு. காவேரி கூப்பிட்றாரு. காவேரி வராங்க. முதல்ல வீட்டுக்கு போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னே, என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், எப்படி இதெல்லாம் பண்ண நீ, என்னை கேட்காம இதெல்லாம் யார் பண்ண சொன்னது உன்னை அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்க அது வந்து அப்படின்றாங்க. எப்படி காவேரி இப்படிலாம் பண்ண உனக்கு மனசு வந்தது, என்னை பற்றி யோசிக்க மாட்டியா, உன் குடும்பத்துக்காக என்ன வேணாலும் நீ பண்ணுவியா, சரி உன் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறியே, என்னை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சியா, என்னோட வந்து கௌரவத்தை பற்றி உனக்கு யோசனை இல்லைல்ல, ஏன்னா வந்து நம்ம 2 பேர் பிரிய போகிறோம், அக்ரிமெண்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம், அதனால் இவனை எதுக்கு நம்ம யோசிக்கணும், இவனை பற்றி ஏன் நம்ம கவலை பண்ணணும் அப்படின்னு தானே இதெல்லாம் பண்ணியிருக்க, என்னை ஒரு காமெடி பீஸாக நினச்சிட்டு இருக்கல நீ அப்படின்னோன்னே, அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் வந்து சின்னதாக தான் பண்ணேன், அது ஏன் இவ்வளோ பெருசாச்சுன்னு எனக்கு தெரில, இங்கே பாரு சின்னதாக பண்ணியோ பெருசாக பண்ணியோ, ஆனால் இப்போ வந்து விஷயம் பெருசாக தானே ஆச்சு, என்னை பற்றி என்ன தான் நீ நினச்சிட்டு இருக்க, சரி அதை விடு, நீ என்னோட கௌரவத்தை கூட காப்பாற்ற வேணாம், ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி இதுக்காக தான் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அப்போ நான் வந்து இது விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லியிருப்பேன்ல, விருப்பமே இல்லாத ஒருத்தரை எப்படி நீ இப்படிலாம் யோசிக்க வச்சுக்கிற, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக விருப்பம் இல்லை, ஆனால் இப்படி பண்ணிட்டே காவேரி, உன்னை நம்பி தானே நான் ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்தேன், நல்லா ஏமாற்றிட்டில்ல காவேரி, எனக்கு தேவை தான் காவேரி, நான் யாரை நம்புகிறேனோ அவங்க என்ன எல்லோரும் நல்லா ஏமாத்துறாங்க, வந்து எல்லாருமே இப்படி தான் இருக்காங்கல்ல, நான் எனக்கு தேவை தான் காவேரி அப்படி சொல்கிறாரு. அப்படியே வந்து உட்காராரு, தலைமையில் கை வச்சுட்டு. அந்த டைமில் காவேரி ப்ளீஸுங்க, நான் வேணும்னு செய்யலை, ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் வந்து யோசிக்காமல் பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸுங்க, வேணா காவேரி வீடு, நான் பழைய மாதிரி இருக்கிறது தான் நல்லது, நான் உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்த்துருக்கக்கூடாது, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரோ தானே காவேரி, உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக நீ நினச்சிருந்தே இப்படின்னா யோசிச்சிருப்பியா சொல்லு, உங்கள் வீட்டில் வந்து நீ நல்லா பார்த்து யோசிக்கிற உங்கள் வீட்டுக்காக, ஆனால் என்னை பற்றி ஒரு நிமிஷம் கூட நீ யோசிக்கிறதே கிடையாது, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எந்த விஷயத்தையும் யோசிச்சது கிடையாது, சரி காவேரி நான் யாரோ தான் உனக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம 2 பேருக்கு இந்த அக்ரிமெண்ட் முடிய தான் போகுது, அதுவும் நான் இல்லைன்னு சொல்லலை, அட்லீஸ்ட் நான் கூட இருக்கேனே அதுக்காகவாது வந்து என்னை அசிங்கப்படுத்தாமல் இருக்கலாம், இல்லைங்க நான் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி இதெல்லாம் பண்ணலைங்க, விடு காவேரி, உன் மனசை நான் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நீ என் மனசை ரொம்ப வந்து காயப்படுத்திட்ட, இதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, என்னை விடு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. மனசு கஷ்டப்பட்டு அப்படியே காவேரி யோசிக்கிறாங்க. இது